கார் சீட்ல தான் உட்கார்ந்து டிரைவ் பண்ணுவாங்க. நீங்க காருக்கு அடியில உட்கார்ந்து டிரைவ் பண்றீங்களே, இது என்ன புது மாதிரி டிரைவிங்கா? ஆமா, இந்த மாதிரி மரியாதை தெரியாதவங்களை கார்ல ஏத்திட்டு வந்தேன் பாருங்க, அதனால வந்த வேலை இது. இப்ப மணி 8. இங்க இருந்து டவுனுக்கு 10 மைல். ட்ரெயின், டாக்ஸி, ஆட்டோ ரிக்ஷா எதுவுமே கிடைக்காது. பஸ்ஸும் 2 நாளைக்கு ஒரு தடவை தான். நான் வரட்டுங்களா? டாடா, பை பை, see you. கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க? வந்து ஒரு பொண்ணு தனியா இப்படி விட்டுட்டு போறது உங்களுக்கு நியாயமா? இந்த கார் நகர மாட்டேங்குது. என்ன செய்யறது? அப்ப கார் நல்லா இருந்தப்போ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு பொய் சொன்னீங்க. இப்ப அந்த பொய் ஏன் மெய்யாயிடுச்சு? இனிமே பொய் சொல்ல மாட்டேன். இப்ப என்னங்க செய்யறது? ஒண்ணு செய்யலாமா? 2 பேரும் ஜாலியா ஹாப்பியா நடந்து போவோமா? 10 மைல் நடக்கிறதா? வேண்டாம். if you don't mind, நான் உன்னை தூக்கிட்டு போக தயார். ஐயா ஐயா, இங்கேயே தங்க வேண்டியதான். அப்பா ராத்திரி பூரா உங்களோட தனியா தங்குறதா? சரி, நீங்க இங்கேயே இருங்க, நான் போறேன். ஐயோ போகாதீங்க, எனக்கு பயமா இருக்குது. அட என்ன பொண்ணுமா நீ? தங்கலாம்னாலும் வேண்டாங்கற, போகலாம்னாலும் வேண்டாங்கற. என்னதான் செய்ய சொல்ற? ஒண்ணு செய்யலாமா? என்ன? நான் கார் பின் சீட்ல படுத்துக்கிறேன், நீங்க முன் சீட்ல படுத்துக்கங்க. அதுதான் நடக்காது. நமக்கு இந்த நத்த மரவட்ட மாதிரி வளைஞ்சு சுருண்டு படுக்க முடியாது. அதோ அந்த வைக்க போற மேல நான் ஹாப்பியா படுத்துக்க போறேன். நீ கார்ல படுத்துக்க. அட இது வேற இருக்கா? வந்து அந்த ஐயனார் சிலை என்னை முழிச்சு முழிச்சு பாக்குது. முழிச்சு பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டா பாக்கும்? ஐயனார் சிலையே உன்னை முழிச்சு பாக்குதுன்னா இந்த பையனார் சும்மா இருக்க முடியுமா? என்ன சேகர் விளையாடுறீங்க? எனக்கு கோவம் வந்துடும். வரட்டும், நான் இங்கதான் படுத்துக்க போறேன். படுத்துக்க. என்ன பக்கத்துலயா? வேண்டாம், அந்த பக்கம் படுத்துக்க. முடியாது, வேற வழி கிடையாது. ஆமா, வேற வழி கிடையாது. என்ன செய்யறது? என்ன செய்யறது? சேகர், நீங்க இப்படி படுத்துக்குங்க, நான் இப்படி படுத்துக்கிறேன். வெரி குட். பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க கை ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டேன்னு. உன் கைதான் சும்மா இல்லாம அப்படி இப்படி டான்ஸ் ஆடுது. என்ன சொன்னீங்க? சேகர், ஆரம்பத்துல உங்களை ரொம்ப கோவக்காரன்னு நினைச்சேன். நான் கூட தான் உன்னை கருவின்னு நினைச்சேன். இப்போ 2 பேரும் ஒண்ணாயிட்டோம். ஏன் தெரியுமா? ஏனோ? எவ்வளவு பெரிய விரோதிகளா இருந்தாலும் அகங்காரத்தை விட்டுட்டு மனசை திறந்து பேசினா உடனே நண்பர்கள் ஆயிடுவாங்க. இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். அடடா, நம்ம சுந்தரம் ஸ்கூட்டர்ல வந்திருக்கான். வண்டி நிக்குது, ஆளக்கானா? அதே வண்டிதான். சேகர், சுந்தரம், வண்டி இங்க விட்டு எங்கடா போன? பாவா, என்ன இன்னும் மரியாதை பாடம் கத்து கொடுக்க முடியலையா? பேசாம இருடா. கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கார்? ஆமாடா, பிரேக் டவுன். கரெக்டா? பாமா கார் இல்ல, அதனால தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு. நல்ல இடம். தென்னை மரம் வைக்க போரு. நீங்க 2 பேரும் வேலை. போதும் போதும், பேசிக்கிட்டே போகாதீங்க. இப்ப நாம வீட்டுக்கு போய் ஆகணும். இருக்கிறது ஒரு ஸ்கூட்டர், 3 பேர் எப்படி போறது? 3 பேர் எங்க போறோம்? நானும் பாமாவும் உன் ஸ்கூட்டர்ல போறோம். ஐயோ, அப்ப நானு? நீ காருக்கு காவல். யாருக்கு? காருக்கு. வா பாமா. இல்ல, இதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? பொண்ணு கிடைச்ச உடனே ஃப்ரெண்டை விட்டுட்டு போயிடுறதா? டேய் சுந்தரம், ஸ்கூட்டர்ல வந்தவன கார்ல உட்காந்து வச்சுட்டு போறேன். இது ப்ரமோஷன் இல்லையா? டாடா, பை பை, see you. நல்ல வேலை,
அம்மா தூங்கிட்டாங்க போல இருக்கு. வாங்க அப்படி உட்காரலாம். மாமா, உங்க அம்மா என்ன மருமகனா ஏத்துப்பாங்களா? சேகர், உங்களை பிரிஞ்சு இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. ஆமா, இன்னைக்கு என்ன தேதி? செப்டம்பர் 6. எதுக்கு? செப்டம்பர் 6 என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பொன்னாள். இவ்வளவு சீக்கிரத்துல என் மனசு ஒருத்தருக்கு அடிமையாகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இதுக்குத்தான் உன்னை இவ்வளவு பிரியமா வளர்த்தேனா? யார் நீ? அம்மா, அவர் என் காலேஜ் மேட். பேர் சேகர். கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். அம்மா. அடடே, சேகர் அலவேலு, நான் சொன்னேனே துபாஷ் கந்தசாமி பிள்ளை பேரன் சேகர்னு, அது இவனே தான். எங்க தாத்தா உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியுமாவது? நீ நம்ம பையன்பா. பாத்தீங்களா நம்ம தர்மம் எங்க கொண்டு போய் விட்டு இருக்குதுன்னு. மாசம் இவனுக்கு 200 ரூபாய் கொடுத்தோமே, அதுக்கு சரியானபடி நன்றி செலுத்திட்டோம் உங்க துபாஷ் பேரன். என்ன மாசம் வக்கீல் மூலமா நீங்களா எனக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சீங்க? பின்ன என்ன, உங்க பாட்டம் வச்சுட்டு போன ஆஸ்திரேலியா இருந்து வந்ததுன்னு நினைச்சியா? எனக்கு தெரியாதுங்க, தெரியவே தெரியாது. இத்தனை நாளும் நீங்க செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி. அன்னமிட்ட வீட்டுல கண்ணமிடுற பரம்பரை இல்லமானா, இனிமே உங்க பொண்ணு பக்கமே திரும்ப மாட்டேன். நான் வரேன். மாமா, இனிமே நீ உங்க அம்மா சொல்றபடிதான் நடக்கணும். உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. என்ன மறந்துரு மாமா. கைய விடு. மனம்தான், நான் அவரைத்தான் மணப்பேன். இல்லன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன். நீ என்ன அனுமதிக்கிறது அலமேலு? மறைஞ்சு நின்னு கொடுக்கிற ஆண்டவனே சேகருக்கு கொடுக்கட்டும்னு சொன்னேன், கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். துபாஷ் கந்தசாமியுடைய மூலதனத்துல உருவான இந்த சொத்து அவர் பேரனுக்கே போய் சேரணும்னு ஆண்டவனே தீர்மானிச்சுட்டான். இல்லாத போனா பாமா ஏன் சேகரை சந்திக்கணும், அது ஏன் கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து விடணும்? என்ன உளறீங்க? பாமாவுக்குத்தான் ஆசை கண்ணை மறைச்சதுன்னா உங்களுக்குமா புத்தி மழுங்கி போச்சு? இல்ல அலமேலு, கோபம் உனக்குத்தான் கண்ணை மறைக்குது. யோசனை பண்ணிப்பாரு. பெரிய பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் பாமாவை கட்டிக்க வந்து நின்ன போது நீதானே வெறும் பணக்கார முட்டாளுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன. இப்ப பாமாவே ஒரு புத்திசாலி பையனை தேர்ந்தெடுத்துக்கிட்டா. ஆமா ஆமா, அவர் பெரிய அறிவாளி. பணம் இல்லைன்னா என்னம்மா? இந்த விஷயத்துல அப்பாவும் பொண்ணு ஒண்ணாயிட்டீங்க. பாமா, இது உன் கல்யாண விஷயம் மட்டும் இல்ல, நம்ம குடும்ப ஆஸ்தியை பொறுத்த விஷயம். உன்னையும் ஆஸ்தியையும் வச்சு காப்பாத்த அந்த சேகருக்கு யோகியத்தை இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவன் பரம்பரை ஒன்னே போதுமே. போதாது, அந்த சேகருக்கு ஒரு இன்டர்வியூ பரீட்சை வச்சு கேள்வி கேட்டு எனக்கு அவனை பத்தி திருப்தி ஏற்பட்டாதான் கல்யாணம். அலமேலு, மாப்பிளை செலக்ட் பண்றது என்ன உன் பஸ் கம்பெனி டிரைவர் கண்டக்டர் வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி நினைச்சியா? டிரைவர் கண்டக்டரையாவது பிடிக்கலன்னா மாத்திடலாம், ஆனா மாப்பிள்ளையை மாத்த முடியாதே. அதனால கடுமையான பரீட்சை வச்சுதான் முடிவு செய்யணும். அப்பா, இந்த இன்டர்வியூக்கு அவர் ஒத்துக்க மாட்டாரப்பா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.